சிவன் ஏன் அர்த்தநாரீஸ்வரரா மாறினார்? பிருங்கி முனிவர் சிவனுக்கு தீவிர பக்தர். ஆனா பார்வதி தேவியை மதிக்கவே மாட்டார். ஒரு நாள் கைலாயத்துல சிவனை சுத்தி வந்து கும்பிடணும்னு நினைச்சாரு. ஆனா சிவனும் பார்வதியும் ஒன்னா உட்கார்ந்து இருந்தாங்க. பார்வதியை சுத்தக்கூடாதுன்னு முனிவர் ஒரு வண்டு ரூபம் எடுத்து 2 பேருக்கும் நடுவுல புகுந்து சிவனை மட்டும் சுத்தினார். இதை பார்த்து அதிர்ச்சியான பார்வதி தேவி சிவனோட உடம்போட பாதியா மாறி அர்த்தநாரீஸ்வரரா ஒன்னா இணைஞ்சிட்டாங்க. அப்பவும் முனிவர் அடங்கல. வண்டு ரூபத்துல அவங்க 2 பேரோட இணைஞ்ச உடம்பையும் துளைச்சிக்கிட்டு நடுவுல புகுந்து போனாங்க. சக்தி தேவிக்கு உச்சகட்ட கோபம் வந்துச்சு. ஒரு மனித உடம்புல நரம்பு எலும்பு எல்லாம் அப்பாவோடது, ஆனா ரத்தம் சதை எல்லாமே தாயோடது. தாயான என்னை மதிக்காத உனக்கு எங்க அம்சமான ரத்தமும் சதையும் இருக்க கூடாதுன்னு சாபம் விட்டாங்க. முனிவர் உடம்புல இருந்த அத்தனை சதையும் உருகி ரத்தம் சுண்டி போய் வெறும் எலும்பு கூட கீழே சரிஞ்சு விழுந்தார். ஆண் இல்லாம பெண்ணும் இல்லை, பெண் இல்லாம ஆணும் இல்லை. வீட்டுல தன் மனைவியை மதிக்காத எந்த ஆணுக்கும் சிவபெருமானோட அருள் கிடைக்காது. அர்த்தநாரீஸ்வரரை கும்பிடுங்க.